14 மணி நேர சோதனைக்கு பிறகுதான் அமைச்சராவதற்கு முன்பு வாங்கப்பட்ட சொத்து பத்திரங்களை மட்டுமே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அதிமுக அமைச்சருமான சேவூர் ராஜேந்திரன் கடந்த 23/5/2016 முதல் 31/3/2021 வரையிலான காலகட்டத்தில் சேவூர் ராமச்சந்திரன் மற்றும் அவரது குடும்பத்தினர் வருமானத்திற்கு அதிகமாக 8,03,53,487 ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்து இருப்பதாகவும் இது வருமானத்தை விட 125% அதிகம் எனவும் தகவல் வெளியானது. இதையடுத்து சேவூர் ராமச்சந்திரன், அவரது மனைவி மணிமேகலை, மகன்கள் சந்தோஷ்குமார், விஜயகுமார் ஆகியோர் மீது திருவண்ணாமலை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் ஆரணியில் உள்ள சேவூர் ராமச்சந்திரன் வீடு மற்றும் அவரது மகன்களின் வீடுகளில் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் சோதனை மேற்கொண்டனர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் சேவூர் ராமச்சந்திரன், 14 மணி நேர சோதனைக்கு பிறகுதான் அமைச்சராவதற்கு முன்பு வாங்கப்பட்ட சொத்து பத்திரங்களை மட்டுமே லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் எடுத்துச் சென்றதாக தெரிவித்தார். மதுரை மாவட்டத்தில் இருக்கின்ற முன்னாள் சட்டமன்ற வீட்டிற்கும் ரெய்டு நடத்தினார்கள். அந்த ரெய்டில் எந்த பொருட்களும் கிட்டவில்லை. ஏற்கனவே வாங்கப்பட்ட, நான் தேர்தலில் காமிக்கப்பட்ட சொத்தின் பத்திர நகல்கள் மட்டும் எடுத்துச் சென்றிருக்கிறார்கள். இவையெல்லாம் நான் சட்ட ரீதியாக எதிர்கொண்டு பொய்யான புனைப்பட்டிலிருந்து மீண்டு வருவேன் என்று உங்களிடத்தில் தெரிவித்துக் கொண்டு, எனக்காக மாண்புமிகு கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்கள் மாண்புமிகு தமிழகத்தின் அரசை கண்டித்தும் முதலமைச்சரை கண்டித்தும் அறிக்கையின் வாயிலாக எனக்காக அறிக்கை விட்டார். அவருக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொய்யான குற்றச்சாட்டு அரசு சுமத்திக்குது. அதன் அடிப்படையில் வந்து சோதனை செஞ்சாங்க. கிட்டத்தட்ட இந்த வழக்கு போட்டு 2018 போட்டிருக்காங்க. ஒரு 2027 வருஷமாக கிடப்பில் போட்டு எலெக்ஷனில் சொத்து மதிப்பு கம்மியாக காமிச்சதா சொல்கிறாங்கண்ணா. இல்லையே, அதுதானே அளவுக்கு அதிகமான சொத்துன்னு போட்டு வழக்கு போட்டிருக்காங்க. சார், இன்னும் தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு கூட முடியலே இல்லை. தேர்தல் பணிகளும் தொடங்கியாச்சு. இத்தகைய சூழலில் அதிமுக இந்த புகார் எப்படி பார்க்கலாம் சார்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டையாக கடந்த 3 சட்டசபை தேர்தலில் அனைத்து இந்திய அதிமுக உறுப்பினர்கள் ஜெயித்து வருகிறார்கள். மீண்டும் 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட அமோகமாக வெற்றியடையும் ஆரணி சட்டமன்ற தொகுதி.